இப்போ பஸ் நம்ம ஒன்றும் நவீனத்துக்கு எதிரானவங்க கிடையாது, வளர்ச்சிக்கு நம்ம ஒன்றும் எதிராக நிற்கலையே. பஸ்ஸை ஓட்டுறத எங்காலே ஓட்டுறாரு, அது எதுக்கு நீ வந்து தனியார்கிட்ட போற? எங்காலுக்கிட்ட இல்லாத திறமையா? உண்மையிலே சொல்றேங்க, இந்த மாநகர பேருந்து ஓட்டுற டிரைவரு உலகத்தில் எல்லா வண்டியும் ஓட்டுவார். ஆனால் உலகத்தில் இருக்கிறவன் எவனோ நம்ம மாநகர பேருந்து ஓட்ட மாட்டான். ஏன்னா அந்த வண்டி கண்டிஷன் இவருக்கு தான் தெரியும். அதில் பிரேக் இருக்குதா இல்லையா, கீர் இழுத்தா வருமா வராதா, கிளட்ச் வேலை செய்யுதா வேலை செய்யலையா, எதை பற்றி இல்லை, எல்லாம் கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி அந்த வண்டி போயின்னு இருக்கும். சர்க்கஸ் பண்ணிங்கிறான் நம்மால் இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிங்க. இவனை விட திறமைசாலியே நீ காமிச்சிட்டியா, மொத்தத்தை தனியார் கிட்ட விட்டுரு, நாங்களே கொத்துக்கிறோம். எம்டிசியில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர் நடத்துனரை விட திறமையான ஊழியர்கள் உலகத்தில் நீ எங்க வேணாலும் காமி. இவங்கெல்லாம் திறமை இல்லாதவர்கள் என்று நிரூபி. நீ யாரை வேணாலும் வச்சு தனியார் கிட்ட நிரூபிக்க முடியுமா? ஸ்டாலினால தகுதி இல்லாத ஆள்லாம் மந்திரி சபையில் வச்சு நிற்கிறீங்க, தகுதியான மொத்த பேர் வெளியேறோம். இதுதான் நிலைமை. இந்த அரசாங்கம் பட்ஜெட்டில் போடும்போது என்ன சொல்லுது? சிஐடி போக்குவரத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வரவுக்கும் செலவுக்கும் உண்டான வித்தியாச தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கணும்னு சொல்லுது. இது நாம மட்டும் சொல்லலை. கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சிஐடியோடு இணைந்து தோமுசா, திமுகவினுடைய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய தோமுசா, அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம், மரியாதைக்குரிய சண்முகம் எம்பி அவர்கள் நம்மோடு இணைந்து இயக்கத்தை நடத்தினார். வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகை கொடுக்குது. அதை விட பெருசு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க ஒரு டீம் போட்டாங்க, சண்முகம் தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு. அந்த ஆய்வுக்குழு போய் போக்குவரத்தை ஆய்வு செய்து இதெல்லாம் பண்ணால் இந்த போக்குவரத்து நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்ணி ஸ்டாலின் தலைமையில் எடப்பாடி கிட்ட மனு கொண்டு போய் கொடுத்தாங்க. போக்குவரத்தை நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி சிஸ்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம், தனியார் மயம்லாம் போக்குவரத்தை சீரும் சிறப்பாக நடத்தணும்னா இந்த ஆய்வு அறிக்கையை நீங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு அறிக்கையை ஸ்டாலின் அமல்படுத்த மாட்டேங்கிறார். அவர் கொடுத்த ஆய்வு அறிக்கை நாங்கள் கொடுத்தது கிடையாது. அப்ப இது மறுக்கிறது என்ன கேட்டா என்ன சொல்றாங்க? போக்குவரத்து நஷ்டம். நாங்க கேட்கிறோம் தமிழக முதலமைச்சரை, போக்குவரத்து நஷ்டம் என்று சொல்வது அறியாமையினுடைய வெளிப்பாடு. போக்குவரத்து ஒரு சேவைத்துறை, அதுல லாப நஷ்ட கணக்கு நீ பாக்குற? அது எப்படி பார்க்க முடியும்? இப்ப தமிழக அரசு ஸ்கூல் நடத்துதுங்க, ஸ்கூல்ல என்ன லாபம் வரும்? ஸ்கூலுக்கு வருமானம் கிடையாது, பசங்க படிக்கிறாங்க, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வருமானம் இல்லாத பள்ளியை மொத்தம் மூடிடலாமா? இப்போ காவல்துறை நடத்துது தமிழக அரசு, போலீஸ் ஸ்டேஷன் என்ன வருமானம்? அவங்க போடுற ஃபைனு கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். வேற என்ன வருமானம்? போலீஸ் ஸ்டேஷன்ல வருமானமே இல்லை, அதனால போலீஸ் ஸ்டேஷனை மூடிடலாமா? ஃபயர் ஸ்டேஷன்ல என்ன வருமானம்? ஃபயர் ஸ்டேஷன் என்ன வருமானம்? எந்த வருமானமும் கிடையாது. அதனால வருமானமே இல்லாத துறை தீயணைப்பு துறை. எனவே தீயணைப்பு துறையை தனியார் கிட்ட கொடுத்துடலாமா? மருத்துவமனை மக்கள் சேவைக்காக இருக்கிறது, அதுல வருமானமே இல்லைன்றதால அரசு மருத்துவமனையை நடத்துறத கைவிட்டுருமா? அதே மாதிரிதாங்க இது மக்களுடைய சேவைக்கான துறை. இவங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்களே, எல்லாத்திலும் தமிழக முதலிடம் சொல்லிட்டு அந்த முதலிடத்திற்கு வித்திட்டவன் போக்குவரத்து தொழிலாளி. இரவு பகல் பாராமல் வேலை செய்து கொண்டிருக்கிறவன் ஒரு நபரை இன்னொரு இடத்துக்கு அழைத்து வந்து 8 மணி எடுத்து வந்தால் அவனுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்படுத்துகிறது. இன்னைக்கு என்ன, கிராமத்தில் இருக்கக்கூடிய காலையில ஃபர்ஸ்ட் பஸ் போய் பாருங்க. நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம், அரசாங்க போக்குவரத்து சம்மேளனம் ஒரு வீடியோ எடுத்து இன்ஜின் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அதுக்கு தலைப்பு. அதில் என்ன, காலையில கீரை விற்கிற அம்மா, கத்திரிக்காய் விற்கிற எடுத்துன்னு வர அம்மா, வெண்டைக்காய் எடுத்துன்னு வர அம்மா, அந்த அம்மா கிட்ட காலையில் நம்மால் போய் மைக்கு நீட்டுறாரு. எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கு. அந்த அம்மா 3 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து காத்துங்குது. நம்மால் 3:45 மணிக்கு பஸ் எடுத்தாரு. 3:45 மணிக்கு அந்த பஸ்ஸில் அந்த அம்மா காய்கறி எல்லாம் இலவசமாக ஏற்றிக்குது. இலவசமாக ஏற்றிக்கின்னு வந்து டவுனில் வச்சு விற்றுட்டு போகுது. இதை எப்படி வந்து தனியார் செய்வானா? இந்த தனியாரால் செய்ய முடியுமா? தனியார்கிட்ட நீங்கள் அப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்களா? என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய
பெண்மணி எடுத்துட்டு வரக்கூடிய அவர்களுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை இலவசமாக ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய அரசு பேருந்து போல தனியார் பேருந்து வருமா? கேட்கணும் இல்ல?